Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஸோ கேலண்டர் இயர் 2025 கான அட்மிஷன் இந்த மந்த் எண்டு ஓப்பன் பண்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டு தான் வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைண்ட் அட்டென்ஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சீக்கிங் அட்மிஷன் டு தி கேலண்டர் இயர் 2025 மேண்டேட்டரி கிரியேஷன் ஆஃப் அகாடமிக் பேங்க் கிரெடிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏபிசி ஐடி வந்து கண்டிப்பா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போலயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேண்டேட்டரி கிரியேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது டெப் ஐடி. ஸோ ஏபிசி ஐடி, டெப் ஐடி இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட முடியும். இது இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும் இல்லை, மற்ற யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயுமே வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. யூஜிசி பார்த்தீங்கன்னா இதை இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா இப்போவே வந்து ஏபிசி ஐடி, டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணாதான் வந்து டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அதே போல நீங்கள் ஏபிசி ஐடி, டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிக்கலாமானா தாராளமாக நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் கிரியேட் பண்ணால் போதும், அதை லைஃப் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப கிரியேட் பண்ண இப்பயும் பண்ணணுமானா தேவையில்லை. ஒரு டைம் நீங்கள் கிரியேட் பண்ணாலே போதும், அந்த ஏபிசி ஐடி, டெப் ஐடியவே வந்து நீங்கள் வேற எங்கேயாவது அட்மிஷன் போடுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட்டில் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. கேலண்டர் இயர் 2025க்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் கூட அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஆஃப்லைனில் போடுறவங்க யூனிவர்சிட்டியில் போட்டுக்கலாம், ஆன்லைனில் போகிறவங்க நீங்கள் வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஃபர்தராக அட்மிஷன் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.